பால் முகம் காணவே நான் தவித்தேன். இன்று நீ வர கேட்டதே ஆரோ, கால் தடம் வீழவே நான் துடித்தேன். உன்னை தாய் மடி ஏந்துதே தாளோ. சிஸ்டர் இங்கே வாங்க. இவங்க பேரை என்ட்ரி போடுங்க. இவங்களுக்கு ரூம் சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க. மந்த்லி செக்கப்லாம் கரெக்டாக இருக்கணும். இவங்கள ஸ்பெஷல் கேரில் வச்சுக்கணும். நான் எப்போ கேட்டாலும் இவங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிளில் இருக்கணும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே மேடம். அம்மா அம்மா நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா? மேடம் ஒரு நிமிஷம். இந்த அம்மாவை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யார்? சரஸ்வதி அம்மா கேட்குறீங்க? நாங்கள் அவங்களோட பிள்ளைங்க. சரஸ்வதி அம்மாவை தெரியுமே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் அவங்க கணவர் இங்கே வந்தாங்க. இங்கேருந்து தான் 2 அனாதை குழந்தைங்கள தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்போ இவங்களே அனாதை ஆயிட்டாங்க. அனாதையானது இவங்கள இவங்க தத்தெடுத்து வளர்த்தாங்களே 2 பசங்க, அவங்க தான் மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்க. சரி, இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். பேசாம நம்ம இந்த பையனே டாட்டா அடிக்கலாமா? ஆக்சுவலி அண்ணன் இவங்க ஒரு தம்பி இருக்கான். இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்க எங்களுக்கு மனசே வரல. ஸோ நீங்கள் வேற ஒரு பையனை பார்த்துக்கோங்க. அப்போ நாங்கள் 2 பேரையும் தத்தெடுத்துக்கிறோம் மேடம். ஒருத்தர் என்ன பார்த்துக்கிட்டோன்னா இன்னொருத்தர் அவரை பார்த்துப்பால மேடம். இவன் தான் சேகர். சேகர் போய் தம்பி கணேசை கூட்டிட்டு வா. இவன் தான் கணேஷ். மேடம் சேகரி கணேஷையும் நாங்களே தத்தெடுத்துக்கிறோம் மேடம். சேகர் கணேஷ் இவங்க தான் உங்கள் அம்மா அப்பா. உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க. சேகரு கணேஷ் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஐ ஜாலி ஜாலி. அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போகிறோம். ஜாலி ஜாலி. வாங்கப்பா சேகர் கணேஷ் வாங்க வீட்டுக்கு போகலாம். வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம். தம்பிங்களா, உங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் பொறுப்போடும் உங்களை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அதையெல்லாம் நன்றி மறந்துட்டு அவங்கள இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. போங்கப்பா, 2 பேரும் கிளம்புங்க. அவங்கள நிம்மதியாக விடுங்க. அம்மா எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா. நாங்கள் செஞ்ச தவற உணர்ந்துட்டோமா? இல்லைப்பா, உடம்பளவிலும் மனதளவிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்கள் அம்மா. அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது. அதனால் உங்கள் கூட அனுப்ப முடியாது. நீங்கள் போகலாம். மேடம் எங்கள் அம்மாவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சு நாங்களே எங்கள் அம்மாவை பார்த்துக்குறோம் மேடம். நீங்கள் இவ்வளவு தூரம் கேட்கவும் நானும் யோசிக்கிறேன்ப்பா. தம்பிங்களா, நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த ஸ்டெல்லா கருணை இல்லத்திற்கு நிறைய உதவிகள் தாராள உள்ளத்தோடு செஞ்சுருக்காங்க. அதற்கு சிறிய பிரதிபலனாக அவங்களுக்கு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களோடு அனுப்புகிறேன். ரொம்ப நன்றி மேடம்.